யோபுவின் சரித்திரம் 1:21 வாசிங்க. நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு விசுவாசம் இருந்துச்சு. 7 மகன்கள், 3 மகள்கள், வீடு, நிலபுலங்கள், மிருக ஜீவராசிகள் எல்லாவற்றையும் இழக்கும் போதும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறார். எல்லாவற்றையும் இழக்கும் போது ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது நான் விசுவாசித்தேன் எனக்கு எல்லாம் கிடைத்தது என்றல்ல, நான் விசுவாசித்தேன் எல்லாம் தர வல்லவராகிய தேவனுடைய சித்தம் எனக்கு தர விருப்பம் இல்லை, ஆனாலும் அவர் சித்தம் போதும், அவரையே பிரியப்படுத்தி வாழ்வேன் என்று துன்பத்திலும் பின்பற்றுதான் விசுவாச வாழ்க்கை. என்ன சொன்னேன்? துன்பத்திலும் அவரை பின் செல்லக்கூடியது. 70 பேர் பிரிஞ்சு போனாங்க. அப்போஸ்தலரை பார்த்து கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போக விரும்புகிறீர்களா என்று. அநேகர் இப்பவும் விசுவாசம் இல்லாமல பின்வாங்கி போய் கொண்டே இருக்கிறீங்க. யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். பின்மாற்றமான ஜீவியம் காரணம் என்ன? மூத்த குமாரனை போல. யாரை விசுவாசிக்கணும் தெரியல, எப்படி விசுவாசிக்கணும் தெரியல, எப்படி பின்பற்றணும் தெரியல. யோபுவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சரீரம் தோல் எல்லாம் வியாதிப்பட்டு ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கு. மனைவி சொல்லுகிறாள், நீ தேவனை தூசி என்று, உயிரை விட்டுரு நீ. ஆனா இங்க மனுஷன் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்றனோம், தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. விசுவாச வாழ்க்கைனா என்ன? ஒரு காலத்துல எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க தெரியுமா? அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது அனுபவிக்காமல் கஷ்டப்படுகிற வேளையில அதை நினைவு கூர்ந்து விசுவாசித்து வாழ்றதான் விசுவாச வாழ்க்கை. சாகிற வரைக்கும் சுகபோகமா எல்லாவற்றையும் பெற்று வாழ்றதல்ல விசுவாச வாழ்க்கை. நான் இன்றைக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன், நாளைக்கு ஒருவேளை இவர்கள் எல்லாம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படலாம், ஆனா தந்த தேவனை நினைவு கூர்ந்து இப்பொழுது இல்லாத வேளையிலும் நீர் எனக்கு போதும்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? அதுதான் விசுவாச வாழ்க்கை. யோபு 13:15 வாசிங்க. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். போதும். விசுவாச வாழ்க்கைனா இதுதான். நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், பின்பற்ற ஆரம்பித்தேன். அன்றிலிருந்து எனக்கு சோதனை தான், அன்றிலிருந்து எனக்கு வேதனை தான், அன்றிலிருந்து சிலுவை எனக்கு சுமையாக கிடைத்திருக்கிறது, அன்றிலிருந்து எனக்கு நெருக்கடி தான். ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்னாக திரும்பி பார்க்கவே மாட்டேன். சோதனை வேதனை எனக்கு இருக்கா? ஒன்றும் இல்லை. நான் இயேசுவை கண்டடைந்தேன். நான் யாரை கண்டடைஞ்சேன்? இயேசுவை கண்டடைந்தேன். நானே சத்தியம் வழியும் ஜீவனும் என்று இருக்கு. சத்தியம் என்கிறது பொருள் அல்ல, சத்தியம் என்கிறது இயேசு. நான் அந்த சத்தியமான இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். நானே சத்தியம். நான் அவரை கண்டடைந்தேன். வாழ்க்கை முழுவதும் எனக்கு துன்பமும் நெருக்கமும் கஷ்டமும் இருந்தாலும் நான் பின்வாங்கியும் போக மாட்டேன். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையை பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து தலை வெட்டப்படுகிற வரைக்கும் தேவனே சொல்லிட்டார், என் நாமத்து நிமித்தம் இந்த மனுஷன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நீ பார்ப்பா என்று சொன்னார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சுகபோகமான வாழ்க்கையா இல்லை. எத்தனையோ தடவை நிர்வாணியாய் காணப்பட்ட, அடித்தார்கள், சட்டையை கிழித்தார்கள், கல் எறிந்தார்கள், எவ்வளவோ விதத்திலே கொடுமைப்படுத்தப்பட்டார். அப்படிப்பட்டதான் நிலைமையிலே நான் என்ன செய்தேன்? என் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கேன். இப்ப என்ன? சின்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் முறுமுறுக்கும். விசுவாச வாழ்க்கைங்கிறது இதுதான். நான் விசுவாசிக்க இன்னார் என்று எனக்கு தெரியும், அது அப்படியே பின் செல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கை. என்ன ஆனாலும் எனக்கு இயேசு போதும், என்ன ஆனாலும் எனக்கு இயேசு போதும். அதுதான் என் விசுவாச வாழ்க்கை. இப்ப பாருங்க, கிறிஸ்தவம் என்று சொல்றோம், ஏதேனும் வீட்டுல ஒரு கஷ்டம் ஆகி போச்சு, ஆளை காணாது, ஆளு பின்மாற்றம். ஏன்? தன் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கல. விசுவாசம் என்னன்னு தெரியுமா? விசுவாச வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? வேதத்தை புரட்டுங்க. நீங்க எல்லாருமே கெட்டு போறீங்க, பின்வாங்கி போறீங்க. காரணம், நீங்க உலக பிரகாரமான மற்ற ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களே தவிர விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லி விசுவாசத்தின் படி வாழ நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கவே